இப்ப நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஹிந்தி வெப் சீரிஸ் தான் ஓப்ஸ் அப் கியா. இந்த சீரிஸோட ரிவ்யூ தான் இந்த வெளில பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஒரு காமெடி சீரியஸா எடுத்திருக்காங்க. 8 எபிசோட்ஸுங்க. அமேசிங்கான ஒரு கண்டென்ட் எடுத்து நல்ல ஃபன்னா கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ரொம்பவும் வித்தியாசமான அமேசிங்கான கண்டென்ட்டை எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோயின் பேர் வந்து ரோஹி தான். ஸோ இவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோயின் ரோஹியோட குடும்பம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். அப்பா இல்லாம அம்மாவும் பாட்டியும் தான் சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க. ஸோ பாட்டி இதனாலே வந்து அவங்க அம்மா மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெர்ஜினிட்டியோட கதையை வந்து இந்த உண்டியல் மூலமா அடக்கி, உண்டியல் மூலமா டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா கன்வே பண்ணிடுறாங்க. இந்த உண்டியல் மட்டும் பாதுகாப்பா இல்ல அப்படின்னா நம்மளோட மானம் எல்லாமே இதில தான் இருக்கு. இந்த உண்டியல பாதுகாக்கிறது உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இதெல்லாம் கேட்டு வளர்றதுனால நம்ம ஹீரோயின் வந்து அத பாதுகாப்பா தான் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு 3 வருஷமா ஒரு காதல் இருந்தாலும், அந்த காதல்ல வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இவ்வளோ சேஃபா இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு வந்து ஒரு கட்டத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மூலமா பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்க, இன்னொரு பக்கம் இந்த குழந்தை யாரோட குழந்தை? இந்த குழந்தை இதுக்கப்புறம் நம்ம வளர்க்கலாமா? இல்ல அபார்ட் பண்ணிடலாமான்னு சொல்லி யோசிக்க, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களா ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க இந்த சீரியஸ்ல. எனக்கு இந்த சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த விஷயத்தோட பிரசன்டேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதுல எடிட்டிங்கா இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்லாம் அருமையா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒவ்வொரு கேரக்டரை இவங்க இன்ட்ரோ பண்ண விதம், பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கதையுமே சொல்லுவாங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் இந்த சீரிஸுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கு. மேலும் ஹீரோயினோட ஃபேமிலின்னு சொல்லி ஒரு 2, 3 கேரக்டர் மட்டும் விட்டுட்டு மித்த எந்த கேரக்டருமே டெவலப் பண்ணாம இருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மொக்கையா இருந்திருக்கும் இந்த மாதிரியான சீரியஸ்ல. இதுல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு லவ்வர், இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸுக்கு ஒரு லவ்னு சொல்லி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஃபன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த சீரிஸோட ஒரு பெரிய பிளஸ். அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ் கொண்டு வந்து நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து செக்ஸ் எஜுகேஷன். ஸோ அத பத்தின ஒரு அவேர்னஸ்க்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அத ஃபன்னாவும் காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த விஷயத்த சென்சிட்டிவா தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இல்லாம ரொம்ப ஃபன்னா சில விஷயங்கள காமிச்சது இந்த சீரிஸ்ல அத ஒரு பிளஸ்ஸா தான் நான் பார்க்குறேன். சரி, அப்ப இந்த சீரிஸ்ல மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோபானான ஒரு சீரிஸ் தான். 8 எபிசோட் அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையா தான் போறாங்க. ஆனா கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ நல்லாவே இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள். டெக்னிக்கல் சப்போர்ட்ட பொறுத்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் அருமையா இருக்குங்கிறனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய லெவல்ல அடல்ட் கண்டென்ட் இல்ல அப்படின்னாலும் அடல்ட் டயலாக்ஸ் இருக்கு. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களால ஃபேமிலியோட பார்க்க முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல தனியாவே உட்காந்து பாருங்க.